ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுயிங்க பாஜிக்கா மிட்டா சால்னா தான் பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லுங்களேன். தில் லீவ்ஸுன்றது ஒரு வகையான கீரை. அதுவும் சிக்கன் போட்டு தான் சால்னா மாதிரி வைக்க போகிறேன். சிக்கன் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் சிக்கனும் போடலாம், மட்டனும் போடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடரு, உப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், 1 கட்டு தில் லீவ்ஸு, 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. தில் லீவ்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. ஒரிஜினல் கட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். யூஎஸில் வந்து எல்லா வகையான கீரை கிடைக்காது, ஆனால் இந்த கீரை வந்து எப்போவுமே இருக்கும். நாங்கள் அடிக்கடி வாங்கி சமைப்போம். இதை எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கீரையில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்கும், அதனால் கொத்தமல்லி புதினா எதுவுமே தேவையில்லை. இந்த கீரையுடைய ஸ்மெல்லே போதும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகா எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது வெள்ளை வெங்காயன்றதுனால அந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது எனக்கு தெரியல, அதனால் நான் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் வதக்கினேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் போடும்போதே வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு. இந்த குழம்பு வந்து ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொட்டை கொட்டை வர மாட்டேங்குது, அது உள்ளே போய்ட்டு உள்ளே ஸ்டிக் ஆகிடுச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஸ்பூனை வச்சு நோண்டி தான் போட்டேன். இந்த குழம்பு வந்து நல்லா வதக்கணும். ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நல்லா வதக்கினா தான் வந்து டேஸ்ட்டே வரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதை போட்டு வந்து நல்லா வதக்கணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். இந்த குழம்பு வந்து சமைக்க தெரியாதவங்க கூட சமைச்சிடலாம். ஜஸ்ட்டு வதக்கிறதும் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் போட்டாலும் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து வராது. ஏன்னா வந்து இந்த கீரையில் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து குழம்பு ஃபுல்லாக இருக்கும் அந்த கீரையால். சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன்னு இல்லைன்னா மட்டனு இல்லைன்னா கீமா என்ன வேணால் போட்டுக்கலாம். மட்டனு கீமா இது 2 போடுறீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த 3மே வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அப்படி இல்லைனா பொடி இருந்தாலும் அந்த பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 2மே போட்டுக்கோங்க. வழக்கம் போல் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. நல்லா 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா நம்ம மெலிசாக சாப் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அந்த தக்காளி இருந்து கொஞ்சம் ஜூஸ் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ தான் வந்து நம்ம வந்து கீரை போட போகிறோம். குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து ஒரு பரட்டி விடுங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. 1/2 மூடியில் பாதி, அதாவது 1/4 மூடி தேங்காய் மட்டும் போதும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 1 கிளாஸ் 300 ml கிட்ட இருக்கும், 1 கிளாஸ் தண்ணி வந்து போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. மூடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பும் காரமும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஏற்ற காரமும் உப்பும் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குக்கர் வந்து மூடிட்டு சிக்கனுன்றதுனால ஒரு 2 விசில் போதும். அதுக்கப்புறம் மட்டன் போடுறீங்கன்னா வந்து ஒரு 4-5 விசில் விடணும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இது வந்து தோசை, இட்லி, ரோட்டி, சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.